இது போலில் 2வது மேட்ச்சு. இது பெரிய குறுக்கிக்கும் கீழ்கொண்டவருக்கும் 2 டீமே ஜெயிச்சு வந்திருக்காங்க. அடுத்த மேட்ச் செகண்ட் மேட்ச் இது போலில். இதை வின் பண்ணாங்கன்னா போல் டிசைடர் மேட்ச்சுக்கு போவாங்க. இதில் பெரிய குறுக்கி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய குறுக்கி சிறப்பாக ஒன் சைடாக வின் பண்ணி வந்திருக்காங்க பல்லவாடி அணியை. அந்த மேட்ச் நாங்கள் வீடியோ எடுக்கல, அதனால் இந்த மேட்ச் கண்டிப்பாக நல்லா எடுத்து கொடுப்போம். கீழ்கொண்டவரும் அருங்குறுக்கியாக நல்லா வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணி தான் வந்திருக்காங்க. மேட்ச் நல்லா போகும். கீழ்கொண்டவர் பேட்டிங், ஸ்ட்ரைக்கில் ரொனால்டோ, நான் ஸ்ட்ரைக்கில் விஜய். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பெருங்குறுக்கு அணிக்காக சுரேஷ் சிறந்த பவுலர். ஃபர்ஸ்ட் பால் நல்ல டிஃபென்ஸ். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பவுலருக்கான மரியாதை கொடுத்துருக்காரு பேட்ஸ்மேன். வந்து நல்ல பவுலிங், ஃபர்ஸ்ட் மிஸ்ஸில் பவுலர் மிஸ் ஆகிடுச்சு. நல்ல பவுலிங், ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பவுலர். வந்து லெக்ஸில் அடிக்கப்பட்ட பந்து ஓடி தான் எடுக்கணும். எனக்கு பந்து கீழே தான் இருக்குது. இந்த பந்து எடுக்கல, ரன்னிங் காட்டுறேன். ஒரு ரன்னோட நிற்கிறாங்க. ஓவர்த்ரோவில் பேக்கப், நல்ல பேக்கப். வந்து நல்ல ஷாட்டு, நல்ல ஃபீல்டிங். பவர் ஷாட்டில் நல்ல ஃபீல்டிங், நல்ல அற்புதமான ஒரு ஷாட்டு. ஆனால் சூப்பராக, அதோட சூப்பராக ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு முருகவேல். நல்ல ஃபீல்டிங், நல்ல பவுலிங். லோல வந்து நல்ல டாட் பால், சிறப்பான பந்து வச்சு நல்ல இடத்துல போட்டிருக்காரு. அடுத்த பந்து நல்ல பவுலிங், நல்ல ஏர்கர். நவுந்து போய் ஆடலான்னு பார்த்தாரு, இடமே கொடுக்காம சிறப்பான பந்து வச்சு ஏர்கர். ஓவரில் எந்த விக்கெட் இல்லாமல் நல்லா பந்து டாட் பாலாக போட்டு கொடுத்துருக்காரு. 3 ரன் மட்டும்தான், அதில் 2 வைடு அடங்கும். சிறப்பான பந்து வச்சு சுரேஷ் அவர்கள். அடுத்ததான் ஓவர் போட பாபு, பெரிய குறுக்கின் ஆல்ரவுண்டர் பாபு, சிறந்த பந்து வச்சாளரும் கூட. முதல் பந்து எக்ஸல் அடிச்சிருக்காருங்க. 2 G1 அவங்க தான் சொல்லுவாங்க. G1 அவ்வளோ தூரம் அடித்தாலும் பின்னாடி அவ்வளோதான். இந்த கொடிக்கு அந்தாண்ட போனால் G2, இந்த கட்டைக்கு அந்தாண்ட போனால் 6-4. அந்த மாதிரி இந்த மாதிரி ஆஃப் சைடில் இந்த கொடி இருக்குது. அதே மாதிரி தான், அதே ரூல்ஸ் தான். பேக் சைடில் பின்னாடி ரோடுன்றதால அது 1 ரன்னு 2 ரன் அப்படி தான். அடுத்த பந்து ஷாட்டு கேட்சா மாறுமா, கீப்பரை பிடிப்பாரா, கீழே விட்டார், மிஸ் ஆயிடுச்சு. G1 வந்து நல்லா யாருக்குறங்க, காலில் போட்டிருக்காரு. ஷூவில் வந்து பால் கரெக்டாக அடிச்சிருக்கு. நல்ல பால் வந்து சீம்லையும் போடுறாரு, நல்ல கட்டரும் போட்டிருக்காரு. நல்ல பால் கேட்சா மாறுமா, திருகல் பந்து அவரே பிடிச்சிருக்காரு. கீப்பர் நீ பிடிக்கலன்னா நானே பிடிச்சிருக்கேன்னு காட்டும் பால். நல்ல பவுலிங். அடுத்த பந்து நியூ பேட்ஸ்மேன், அற்புதமான ஷாட்டுங்க, ஹெலிகாப்டர் ஷாட்டுங்க. 6 சிறந்த ஹெலிகாப்டர் ஷாட்டு. போன மேட்ச் நல்லா எடுத்தாரு பரத். வந்த பாலே அப்படியே தூக்கி அடிச்சிருக்கிறாரு. ஒரு சிறந்த ஹெலிகாப்டர் ஷாட்டு. கண்டிப்பாக ரிவெஞ்ச் பந்து போட வரா பாபு. மறுபடியும் அடிச்சு லெக் சைடு பிளாட்டா, ஒன்றுமே பண்ண அந்த வீட்டுக்கு போகுது. அந்த எலுமிச்சை பழம் செடியில் போய் வந்திருக்கு. நல்ல ஷாட்டு. 2 பந்தில் 12 ரன்னை பதிவு பண்ணிட்டாரு. 2 இல்லாத நிலையில் பரத் நல்ல பேட்டிங். 17 கீழ்கொண்டவர். 3வது ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சுரேஷ் அவர் சிறப்பாக பந்து போட்டிருந்தாரு. இந்த ஓவர் எப்படி போடுறாருன்னு பார்க்கலாம். நல்ல பவுலிங், ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து, நல்ல ஃபீல்டிங், சிங்கிள் ரன்னும் நல்லா தடுத்துருக்காங்க. அடுத்த பந்து நல்ல பேட்ஸ்மேனுக்கு நல்ல பவுலர் பந்து போட்டிருக்காரு. லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து 2 கட்டைக்கு என்ன போனால் G2 நல்ல ஷாட். நல்ல ஷாட் அடுத்து கேட்சா மாறுமா, கேட்சை மிஸ் பண்ணுறாரு. மறுபடியும் இந்த பந்து எடுக்கல, பந்து இன்னும் வரையும் எடுக்கல. 4 போயிடுச்சா, 4. அடுத்த பந்து நல்ல பேட்ஸ்மேனுக்கு நல்ல கேட்ச் விட்டாங்க. கண்டிப்பாக அவர் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். கேட்ச் பிடிச்சிருந்தா மேட்ச் இவங்க பக்கம் மாறி இருக்கும். அடுத்த பந்து மறுபடியும் டாஸ் பால், ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. அங்கே ஃபீல்டர் இல்லை, 4 போகுமா, இந்த பந்து எடுக்கல. 4 பேட்டிங். கேட்ச் விட்டா மேட்ச் விட்ட மாதிரி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பார் கண்டிப்பாக. அடுத்த பந்து இப்போ ரிவெஞ்ச் பந்து போட வரா. நல்ல பவுலிங், அகலப்பந்து நல்ல இடத்துல போடாரு. இருந்தாலும் அகலப்பந்து கொடுக்கணும் பவுலருக்கு.
கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து நல்ல பவுலிங் யார்கர் காலில் எடுத்து வந்து போட்டிருக்காரு. நல்ல பவுலிங் வந்து நல்ல பவுலிங் ஸ்ட்ரைட்டில் கேமராவில் காட்ட முடியல. எங்கே போயிட்டு இருக்கு போயிடுச்சு. பெரிய 6. அந்த ஸ்ட்ரைட்டில் இருக்கிற ரோட்டை தாண்டி ஓடி வந்துருச்சு. பெரிய 6. பெரிய பேட்ஸ்மேன், நல்ல பேட்ஸ்மேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 ரன்னில் போட்டு போனவர். இந்த டைம் நிறைய ரன்னு கொடுத்துட்டாரு. இப்படி இருக்கு 39 ரன்னு. அடுத்த 2 ஓவர் பிடிச்சி போட்டால் மட்டும் தான் திரும்பி அடிக்க முடியும். பெரிய குறுக்கை பவுலிங் முனையில் சுந்தர்ராஜ், பேட்டிங்கில் விஜய். அடுத்த பந்து நல்ல யார்கர், நல்ல பவுலிங். அவுட் அப்பீல் ஆகுது. அம்பையர் பார்க்குறாரு. அம்பையர் தான் பார்த்து கொடுக்கணும். அவுட் கொடுத்துருக்காங்க. அம்பையர் 2 பேர் சூஸ் பண்ணி டிசிஷன் பண்ணி விக்கெட். நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு. நல்ல பவுலிங் யார்கர் பந்து. ரமேஷ் 2வது பந்து. நல்ல பவுலிங் ரைட்டாக திருக்கி போகிறாரு. நல்ல பவுலிங். அது பேட்ஸ்மேன் மாற்றி சொல்லிட்டேன். ஆகாஷ் வந்து லைட்டாக இருக்கும். கேட்சாக மாறிடுச்சு. பிடிப்பாரா? பவர் ஷாட்டு. சிறப்பான கேட்ச். நியூ பேட்ஸ்மேனு அப்படியே வெளியே அனுப்பிச்சாரு. 39 ரன்னு கொடுத்துருந்த நிலையில் சுந்தரராஜ் வந்து நல்லா பந்து போட்டிருக்காரு. அடுத்து வந்து நியூ பேட்ஸ்மேன் தினேஷ். ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து நடுக்கல ஓடிட்டுருக்காங்க. ரன்னிங் காட்டுறேன். 2வது ரன்னு 2 ரன்னு வந்த முதல் பால் 2 ரன் எடுத்துருக்காரு. நல்ல பவுலிங் வந்து டாஸ் பால் போட்டு ஆஃப் சைடில் ஃபீல்டிங் இருக்காங்க. கேட்சா வருமா? இல்லை, இன்னும் பந்து எடுக்கல. எடுத்துறாரு. ரன்னிங் காட்டுறேன். த்ரோ, லேட் த்ரோ. 2 ரன்னாக மாறிடுச்சு. அடுத்த பந்து ஓவரின் இறுதி பந்து. அது ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து. ஃபீல்டிங் 4 அவுட்டுக்காரு. ஃபீல்டிங் சுத்தமாக சப்போர்ட் இல்லை பவுலர்ஸ்க்கு. ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா. 47 அடிச்சிருக்காங்க. இந்த பெரிய ஷாட் 3 பெரிய ஷாட் அடித்த பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரைக்கில் பரத். பவுலிங்கில் துரைசாமி. இந்த ஷாட்டு லெக் சைடில் ஸ்ட்ரைக் மாற்ற விடாமல் போட்டாங்கன்னா நல்லா போடலாம். பவுலிங் நான் மாற்றி சொல்லிட்டேன். துரைசாமியில் துரைராஜ் சிறந்த பவுலர். போன டைம் நல்லா போட்டு கொடுத்தாரு போன மேட்ச்சு. அடுத்த பந்து நல்ல பவுலிங். கேட்ச் பிடிப்பாரா கீப்பர்? போன மேட்ச்சு இதேமாதிரி தடுத்து விட்டு தான் திரும்பி பிடிச்சாரு. அதேமாதிரி பிடிச்சிட்டாரு. நல்ல கீப்பர். அழகு ஸ்ட்ரைக்கில் நல்ல பவுலிங். பந்து ஓடுறாரு. ரன்னிங் ஓட்டிருக்காங்க. அங்கே ரன் அவுட்டாக மாறும். கண்டிப்பாக ஸ்ட்ரைக் மாற்றிட்டாங்க. நல்ல பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரைக்கை மாற்றி விட்டாங்க. அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கில் பரத் நிறைய ரன்னை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த டீமுக்காக. மறுபடியும் டாஸ் பால் மிஸ் டைம் பண்ணியிருக்காரு. லெக் சைடில் இந்த பந்து எடுக்கல. ரன்னிங் காட்டுறேன். 2வது ரன்னு. பந்தை விட்டு 4 மிஸ்ஃபீல்டு நினச்சேன். பந்தை சுத்தமாக விட்டு மிஸ்ஃபீல்டில் 4 போயிடுச்சு. ஃபீல்டிங் சுத்தமாக சப்போர்ட் இல்லை. இந்த மாதிரி போனால் கண்டிப்பாக மேட்ச் வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பவுலர் சிறப்பாக போட்டிருக்காரு. ஃபீல்டிங் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வந்து மறுபடியும் தரையில் அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் நல்ல ஃபீல்டிங். ரன்னிங் காட்டுறேன். 2வது ரன் கண்டிப்பாக திருப்போங்க. அங்கேயும் மிஸ் ஆகி திரும்பி 2 ரன்னு ஸ்ட்ரைக்கு மறுபடியும் மாற்றிட்டாங்க. லாஸ்ட் பந்து வந்து பெரிய ஷாட்டுக்கு கண்டிப்பாக போவார். பவுலர் நிறுத்தி போட்டாருன்னா டார்கெட் கொஞ்சம் நிறுத்தலாம். திரும்ப அடிச்சிட்டாருங்க. லாங் ஆனில் கண்டிப்பாக கரும்புக்கு போயிடுச்சா பார்க்கலாம். போயிடுச்சு. ரோட்டை தாண்டி ஊழ்ந்து போயிடுச்சு பந்து. 4 பெரிய ஷாட்டை பதிவு பண்ணி 2-3 4 அடிச்சு கொடுத்துருக்காரு அந்த டீமுக்காக. சிறப்பான பேட்டிங் பரத். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு பால் இறங்கி பேசுறதுக்காக மிஸ் பண்ணியிருக்காரு. பாலை டாட் பால். 60 ரன்னு பதிவு பண்ணியிருக்காங்க 5 ஓவருக்கு. 61 அடித்தா வெற்றி. பெரிய குறுக்கு அணி. ஸ்ட்ரைக்கில் பாபு. பவுலிங்கில் தினேஷ் அடிச்சிருக்காரு. லெக்ஸில் லாங் ஆனில் 6 அற்புதமான ஆட்டம் பாபு. 2வது பந்து 6ல் அடிச்சிருக்காரு. சிறந்த பேட்ஸ்மேன் பாபு. அந்த அன்னிக்காக ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர். அடுத்த பந்து ஷாட்டு. கேட்சா மாறுமா? கேட்ச். நல்ல பேட்ஸ்மேன் கேட்ச் எடுத்திருக்காங்க. நல்ல விக்கெட். ஸ்ட்ரைக்கில் சுரேஷ்.
யார்கர் பால் பால் விக்கெட் கேட்குறாங்க. அப்பீல் ஆகுது. ரன் விட்டுருக்காங்க. போல்டு ரன் அவுட்டு கேட்குறாங்க. என்னாச்சுன்னு போல்டுக்கு அப்பீல் ஆகி ரன் ஓடி அதில் ஒரு ரன் அவுட்டை வேந்துள்ளது. அம்பையர் வந்து ரன் அவுட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, போல்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து அற்புதமான ஷாட், ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து. சிங்கிள் ரன் மட்டும்தான் விடுவாங்க. நல்ல ஷாட்டு. அடுத்த பந்து ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. ஷாட், நல்ல ஷாட்டு கவர்ஸில். இன்னும் பந்து எடுக்கல. ரன்னிங் காட்டுறேன். ஒன்று மட்டும் தான் ஓடிருக்காங்க. ஒரு முடிவில் ஒரு 2 விக்கெட்டு 8 ரன்னு. ரெண்டாவது போட விஜய். நல்ல பவுலிங். ஆஃப் சைடில் டாட் பால். ரெண்டாவது வந்து அது லெஃப்ட் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. பவர் ஷாட் மிஸ்ஃபீல்டு, சிங்கிள் ரன். அடுத்த பந்து விக்கெட் அப்பீல் ஆகி விக்கெட். அம்பையர் விக்கெட் கொடுத்துறாரு. விக்கெட், இன்சைட் ஏஜ் விக்கெட். கீப்பர் கேட்ச். சுந்தரராஜ் ஒரு நல்ல பேட்டிங், விக்கெட்டை இழந்துள்ளார். அடுத்த பந்து விக்கெட்டை அதிகமாக சரிந்து கொண்டிருக்கிற பெரிய குறுக்கு அணி. ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து ஆஃப் சைடில். நல்ல ஃபீல்டிங், சிங்கிள் ரன் மட்டும்தான். ஃபீல்டிங் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. பெரிய குறுக்கு எப்படி ஃபீல்டிங் நல்லா பண்ணலையோ அவங்க ஆப்போசிட்டாக நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஃபீல்டிங், பவுலருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்த பந்து நல்ல ஏர்கர் பந்து. கத்திக்கிட்டு போட்டாலும் ஸ்லோவாக தான் போட்டிருக்காரு. நல்ல பவுலிங். ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட வந்து கேட்ச் இல்லை, தலைக்கு மேலே. ரெண்டாம் மாறுமா, இன்னும் பந்து எடுக்கல. பந்து எடுத்துறாரு. ரன்னிங் காட்டுறேன். 2 ரன். கீப்பர் திட்டுறாரு, ஃபீல்டிங் என்ன குரோன்னு சொல்லிட்டு. அவருக்கு 13 ரன்மே விட்டு கொடுத்து போட்டிருக்காங்க. நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க. அடுத்த பவுலிங் எண்ணில் ஆகாஷ். பேட்டிங்கில் கட்டையன் காட்டு சுற்று கட்டையன் அடிப்பான். ஆதி பேர் அவருக்கு. கட்டையன் கூப்பிடுவாங்க. நல்லா அடிக்கூடிய பிளேயர் தான். பார்க்கலாம் கண்டிப்பாக பெரிய ஷாட் அடிக்கிறாருன்னு. முதல் பந்து ஹர்ஷர் ஆஃப் சைடில். இந்த பந்து எடுக்கல. ரன்னிங் ஓடுறாங்களா? ஓடல. ஓவர் த்ரோவில் ஓடுறாங்க. 2 ரன்னு. வந்து நல்ல பவுலிங், டாட் பால். வந்து கீப்பர் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேட்டிங் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காரு. அது இன்சைட் ஏஜில் G1. அடுத்த பந்து ஸ்ட்ரெயிட்லேயே அடிச்சிருக்காரு. பவுலரே எடுத்துட்டாரு. டாட் பால். அடுத்த பந்து இறங்கி போய் அடிச்சிருக்காரு. கேட்சாக மாறியது. கேட்சை பிடிச்சிட்டாரு. அவுட்டு. மேட்ச் ஒன் சைடாக போயிட்டுருக்கு. இவங்க பக்கம் இன்னும் பெரிய ஷாட் எதுவுமே பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ஒரு ஷாட் அடிச்சு நல்ல ஷாட்டு. பவர் ஷாட்டில் ஃபீல்டு, நல்ல ஃபீல்டிங், சிங்கிள் ரன்னு. அடுத்த பந்து 3 ஓவருக்கு 17 ரன்னு. பவுலிங்கில் ரொனால்டோ. ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. இந்த கரண்ட் மரம் இருக்குது, தடுத்துருச்சு. பந்து எடுக்கல. ரன்னிங்கும் ஓடல. பந்து ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. கேட்சா மாறுமா. கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. ரன்னிங்கு 1 ரன் மட்டும்தான். ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து. 6ஆம் மாறுமா. கேட்சை மிஸ் பண்ணி பவுண்டரி. வந்து இறங்கி போய் மறுபடியும் ஸ்டம்பீட் இல்லை. அது பைஸ் இருந்தால் பால் கையில் இருக்கணும். அடுத்த பந்து கீப்பர் கேட்ச் பிடிப்பாரா. நல்ல கேட்ச், விக்கெட்டு. அடுத்த பந்து பவுல்டு. லெக் சைடில் பைல்ஸ் அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. விக்கெட். தினேஷ் 4 ஓவருக்கு 23 தான் லாஸ்ட் ஓவருன்னு. கடைசி வந்து ஃபஸ்ட்டு பந்து 6ஆக மாறுமா. 6. லாஸ்ட் ஓவரில் பெரிய ஷாட்டை பதிவு பண்ண சுரேஷ். நல்ல பேட்ஸ்மேன். வந்து
டாட் பால். இன்னும் 4 பாலுக்கு 32 அடிக்கணும். எட்ஜு G1 லாங் ஆனில் அடிக்கப்பட்ட பந்து. இப்போ தடுத்துட்டாரு. சிங்கிள் ரன் மட்டுமே. அடுத்த பந்து ஏர்கர் பந்து டாட் பால். அடுத்த பந்து ஒயிட் பால், ஸ்லோவர் பால். தோத்துட்டான்னு சொல்லிட்டு பெரிய குறுக்கணி வெளியே போயிட்டுருக்காங்க. அடிச்சிருக்காரு லெக் சைடில். முடிச்சு ஓடல. மேட்ச் முடிஞ்சிச்சு. வின் பை கீழ்கொண்டவர். போல் டிசைடருக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்குது. அடுத்த மேட்ச்சு அவங்க வின் பண்ணி இவங்க கூட மோதுவாங்க. வின் பண்ணுறவங்க போல் டிசைடர். கீழ்கொண்டவர் மேட்ச் வின் பண்ணாங்க. பெரிய குறுக்கை போராடி தோல்வி விட்டுருக்காங்க. சின்ன பசங்க தான், பரவாயில்ல, நல்ல பிளே இருந்துச்சு. ஃபீல்டிங் மிஸ் பண்ணதால் தான் கேட்ச் மிஸ் பண்ணி மேட்ச்சை மிஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு. வாழ்த்துக்கள் பெரிய குறுக்கை.